ஆனா உயர் அதிகாரிகளுக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிற போது சின்ன கான்ஸ்டபிளும் டிராபிக் போலீஸும் 100 ரூபா வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. விட்டுருங்கடா என்ற நிலை. ஐஜிபிக்கு இந்த தண்டனை இன்னைக்கு அந்த செய்திகள்லயே பயங்கரமான செய்தி எனக்கு தோன்றியதுல உள்ளதுதான், பெரிய அதிகாரிகள் 2 பேருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. அந்த 2 பேருடைய வீடியோவை பார்த்தேன். ஜெயில் வண்டியில எடுத்து போட்டுட்டு போறாங்க. எத்தனை பேரை இதற்கு முன்னால் அந்த ஜெயில் வண்டியில எடுத்து போவதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருப்பாங்க. காலம் எவ்வளவு வேகமாக மாறி சுழல்கிறது என்பதை பாருங்களேன். நம்ம மேட்டருக்குள்ளே வரும். உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் தாக்குதல், சுமார் 300 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட தாக்குதல், 500க்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டாங்க. இன்னைக்கு வரையும் ஊனமுற்றவர்களாக சில குழந்தைகள் கூட இருக்கிற ஒரு கொடூரமான தாக்குதல். இந்த தாக்குதல் குறித்து தான் இவர்கள் 2 பேருக்கும் மரண தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஐஜிபி பூஜித் ஜெயசுந்தரைக்கும் ஹேமசிறி பெர்னாண்டோ பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் 2019ஆம் ஆண்டு. இந்த 2 பேரும் இந்த குற்றத்தை தடுக்கவில்லை. ஸோ அவனுக்கு என்ன தெரியும் இது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும் போதே என்னண்டா இவங்க காரணம் என்னடா எச்சரிக்கைகளை புறக்கணித்து 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி அன்று கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய இடங்கள்ல தேவாலயங்கள் மற்றும் சொகுசு விடுதிகள் மீது தாக்குதாரிகள் பயங்கரமான தாக்குதல் நடத்தப் போவதாக முன்கூட்டியே இந்திய உளவுத்துறை உட்பட பல வழிகளில் முன்கூட்டியே தெளிவாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்துச்சு. ஒரு எச்சரிக்கை வந்தா என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணித்தானே அந்த ஜாப்புக்கு வாரீங்க. மனிதர் உயிர்களை பாதுகாப்பேன், மனிதர்களுக்கு கடமை ஆற்றுவேன், மனிதர்களுக்கு சேவை செய்வேன் சொல்லிட்டு இங்க மனிதர்கள் கொள்ளுவதற்கு காரணமாக கையை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம். அப்போ இப்போ உள்ள இந்த ஆட்சி வரலன்னா நீங்க என்ன அதிகாரியா தான் இருந்திருப்பீங்க. எத்தனை பேரை கொலை பண்ணுவதற்கும் கொள்வதற்கும் காரணமாக இருந்துட்டு லேசா கண்டுக்காம இருந்திருப்பீங்க. ஆனா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். பாருங்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படிப்பட்ட தண்டனை வழங்குகிறாண்டா, கொலை மற்றும் கொலை முயற்சிக்கு நிகரான கடுமையான குற்றவியல் அலட்சியம். பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க யார்? ஐஜிபி, உயர் பாதுகாப்பு செயலாளர். 2 பேரும் என்ன செஞ்சிருக்கிறீங்க? தகவல் தெரியாமல் தெரிந்தும் கையை கட்டி பார்த்து கொண்டிருந்தீர்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். தன்னுடைய சுதந்திரத்திற்காகவும் தன்னுடைய லாபத்திற்காகவும் செஞ்சிருக்கிறீங்க. என கொழும்பு சிறப்பு நீதிமன்றத்தினால் 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவினால்தான் இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே இது இன்றைக்கு ஒரு பயங்கரமான செய்தியா பார்க்குது. என்னடா சின்ன சின்ன அதிகாரிகளை கைது பண்றது வேற, ஆனா உயர் அதிகாரிகளுக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிற போது சின்ன கான்ஸ்டபிளும் டிராபிக் போலீஸும் 100 ரூபா வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. விட்டுருங்கடா என்ற நிலை. ஐஜிபிக்கு இந்த தண்டனைடா. ஸோ அனுரவினுடைய ஆட்சியில இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு இது. அப்போ சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம், யாரு செஞ்சாலும் பார்க்க மாட்டேன், கத்துறவன் கத்தட்டும், நான் தண்டிக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் நாட்டின் உயர் பதவிகளில் இருக்கும் அதிகாரிகள் தங்களின் பொறுப்பை சரிவர செய்வதில் தவறினால் ஏற்படும் விளைவுகளுக்கு அவர்களே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கு இத்தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உதாரணமாக இருக்கும். இந்த லெவல்ல இலங்கை தொடர்ந்து போனா சட்டத்தை மீறுவதற்கு யாருக்காவது மனசு வருமா? சரி, இன கலவரங்கள் உருவாகுமா? நான் பெருசு நீ பெருசுன்னு உருவாகுமா? இல்லை, சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம்ங்கிற ஒன்றில் உருவாகும். ஸோ ஒரு நல்ல அழகான மறுமலர்ச்சி நாடு என்ன செய்யும்? உருவாகும். ஸோ இந்த தீர்ப்பிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னடா கேட்குது. என்பிபி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாடி தான் இது போன்ற தீர்ப்புகளையே பார்க்க முடிகிறது. இல்லைன்னா அப்பாவிகளுக்கு தான் மரண தண்டனை, அதிகாரிகளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. சரி, இது ஒரு அரசியல் பழிவாங்கல்களோ இதுவோ கிடையாது. இப்ப ஐஜிபியில் ஆரம்பிச்சது இனிமே யாரில் பாய போகிறது, எதில் முடிய போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து செய்திகளாக நம்ம பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நஃப்லி ஷோட் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.